தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் தினம்தோறும் மின்சார பாதிப்பினால் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். இந்த மின்சார பாதிப்பு எதனால் ஏற்படுகிறது, இந்த பிரச்சனை எத்தனை நாட்கள் நீடிக்கும் என்பது குறித்து TNEP எம்ப்ளாயி ஃபெடரேஷன் பொதுச் செயலாளர் சேக்கிழார் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். மின்சாரம் என்பதை விநியோகம் பண்ணக்கூடிய இடங்களில் கோடை காலங்கள்லையும் இது ஒரு சிரமங்கள் இருக்கும், மழை காலங்கள்லையும் இதே போன்ற சிரமங்கள் இருக்கும். மக்களுக்கு ஏற்படக்கூடிய சிரமங்களை குறைப்பதற்கு தான் மின்சார வாரியம் இருக்குது, அதை வேலை செய்வதற்கு தான் எங்களுடைய தோழர்கள் இருக்கிறாங்க. இப்போ இன்டரப்ஷன் வருதுன்னா இமிடியேட்டாக அங்கே போவாங்க, சப்ளை ரெஸ்டோர் பண்ணுறதுக்கு பார்ப்பாங்க. இப்போ சில இடங்களில் மின்சார அலுவலகங்களை முற்றுகையிடுறோன்னு மக்கள் சொல்கிறாங்க, துணை மின் நிலையங்களில் போய் உட்காந்துக்கிறாங்க, வெளியில் நின்று கோஷம் போடுறாங்க, ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க. இது ப்ராப்பராக மேன் பவர் இல்லாத இடங்களில் என்ன பண்ண முடியும்? ஒன்று. ரெண்டாவது, இன்டரப்ஷன் ஆகிட்டுனா அதை ரெஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் தேவைப்படும். ஒரு அரை மணி நேரம், ஒரு மணி நேரம் அந்த ஃபீடரில் என்ன பிரேக் டவுன் ஆகிருக்கு என்பதை பார்க்கணும். சாதாரணமாக கம்பி அருந்து போகிறது, கேபிளில் ப்ராப்ளம் வர்றது, போயிட்டுருக்க இன்சுலேட்டர்னு சொல்லக்கூடிய டிஸ்கன்னு சொல்லி பீங்கான்கள் உடைந்து போகுது, ஹார்ட்னால ஆகும். இது இரவுலேயும் ஆகும், பகல்லையும் ஆகும். சில பேர் நைட்டு 10 மணி 12 மணிக்கு மட்டும்தான் கரண்ட் போகுது, எங்களுக்கு சிரமங்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இரவில் யூசேஜ் அதிகம் இருக்குது, டொமஸ்டிக் அப்ளையன்சஸ் எல்லோரும் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. அதிகமாக கன்சியூம் பண்ணும்போது அந்த ஃபீடருடைய கெப்பாசிட்டி தாங்காமல் ஃபீடர் ட்ரிப் ஆகும், பீஸ் போகும், டிரான்ஸ்ஃபார்மரில் பீஸ் போகும், அண்டர் கிரவுண்ட் கேபிளாக இருந்தால் கேபிள் பஞ்சர் ஆகும். இது மாதிரி வரக்கூடியது தான் இவங்க மின்வெட்டுன்னு சொல்கிறாங்களே தவிர எலக்ட்ரிசிட்டி போர்டில் அதிகாரப்பூர்வமாக மின்வெட்டு இல்லை. மின்வெட்டு என்னென்னா மின்சாரமே கொடுப்பதற்கு இல்லை, நம்மளோட சொந்த உற்பத்தி கம்மியாக இருக்குது, மத்திய தொகுப்புலேருந்து கிடைக்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது, விலை கொடுத்து வாங்குவதற்கும் கிடைக்கல, ஒரு 18,000 மெகாவாட் தேவைப்படுது, நம்மக்கிட்ட சொந்த உற்பத்தி மத்திய தொகுப்புலேருந்து கிடைக்கிறது, காசு கொடுத்து வாங்குறது எல்லாமே சேர்த்து 16,000 தான் இருக்குது. இப்போ 2,000 மெகாவாட் நமக்கு ஷார்ட்டேஜ் இருந்தால் தான் அதை எப்படி செக்ரிகேட் பண்ணி ஷெட்யூல் பண்ணி தருவாங்க. அதுதான் மின்வெட்டு. காலி இடங்களை பூர்த்தி செய்வதில் ஆல்டர்னேட்டிவ் சஜஷன் சொல்லியிருக்கிறதுல ஏற்கனவே மார்ச் மாதம் போடப்பட்டிருக்கிற ஒப்பந்தத்தில் கேங்மேன் 9,600 பேரை ஃபீல்டு அசிஸ்டண்டாக மாற்றுறதுக்கு அக்செப்ட் பண்ணியிருக்கு எலக்ட்ரிசிட்டி போர்டு. அதில் ஃபீல்டு அசிஸ்டண்டாக அவங்கள 10,000 பேரை மாற்ற முடியும், 9,600 பேரை. இப்போ கேங்மேனை ஃபீல்டு அசிஸ்டண்டாக மாற்றினா 9,600 பேர், வெளியிலேருந்து எடுத்தால் ஒரு 5,000 பேர், 14,000 பேர், ஒரு 5,000 பேர் கான்ட்ராக்டில் ஒரு வேலை பார்க்குறாங்க. அவங்கள 766 ரூபா கூலிக்கு கொடுத்தா, சம்பளம் தினக்கூலிக்கு கொடுத்தால் கூட அவங்கள பின்னாடி நிரந்தரம் பண்ணிக்கொள்ளலாம். அதில் ஒரு 5,000 பேர், கிட்டத்தட்ட ஒரு 20,000 பேரை உடனடியாக பூர்த்தி செய்ய முடியும். குறைந்தபட்சம் 21,000 பேர் களத்தில் ஃபீல்டு அசிஸ்டண்ட் தேவைப்படக்கூடிய இருக்கக்கூடிய அந்த நிலையில் 1,000 பேர் தான் இருக்கிறாங்க. மீதி 20,000 பேரை குறைந்த செலவில் மின்சார வாரியம் உள்ளுக்குள்ள ஆட்களை கொண்டு வர முடியும் என்பதை அரசு கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே பேருந்தில் மோதி இருசக்கர வாகனத்தில் சென்ற இளைஞர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். ஈரோடு மாவட்டம் அத்தானி கும்பாட்டாபாளையம் பகுதியை சேர்ந்த இளைஞர் சிவா